சச்சின், சேவாக்கு, கங்குலி 3 பேரும் கிரீஸ்ல இருந்து பாத்திருக்கியா? பிராக்டிஸ் பண்ணல. பிராக்டிஸ் பண்ணல கேட்கலப்பா. ஆப்போனன்ட் பாகிஸ்தானோ, சவுத் ஆப்பிரிக்காவோ, இங்கிலாண்டோ இருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸை இவங்க 3 பேரும் கிரீஸ்ல இருந்து பாத்திருக்கியா? இல்லப்பா, பாக்கல. சாரி, பாக்கல. பைரனர்ஸ் தெரியுமா? தெரியுமே. தெரியும். சச்சின் அவுட் ஆயிட்டாரு, கங்குலி உள்ளாரு. கங்குலிக்கு பைரனரா சச்சின் இருந்தாரு. ஓ சூப்பர். இந்த மேட்ச் நடந்திருக்கு. பைரனர் என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதா பைரனர்? நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர். பேட்டிங் விளையாடையில எனக்கு எல்லாரும் பைரனர் தான் நிப்பாங்க. உனக்கு ஏன்னு கேளு, நான் ஸ்ட்ரைக்கர் அவுட் ஆக்கிட கூடாதுல. இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. அவனை ரன் அவுட் ஆக்கிட கூடாது. உனக்கு எனக்கு சூப்பர். இந்த மாதிரி எல்லாம் நடக்கல. ஆனா ஏன் இப்ப பைரனர் இருக்கா இல்லன்னு தெரியுமா உனக்கு? இல்ல. ஏன் இல்ல? அதான் ஏன் இல்ல சொல்லுப்பா. ஏன் இல்லன்னு பாக்கலாம். அதை ஏன் தடை பண்ணாங்கன்னு பாக்கலாம். எத்தனை பைரனர் வச்சுக்கலாம்னு தெரியுமா உனக்கு? எத்தனை பைரனரா? இல்ல புரியல. எத்தனை பைரனர்னா எப்படி? 2 பேர் இருப்பாங்களா? ஸ்ட்ரைக்கர், நான் ஸ்ட்ரைக்கர். ஒண்ணு ஸ்ட்ரைக்கருக்கு வைக்கணும், இல்ல நான் ஸ்ட்ரைக்கர் வைக்கணும். அப்படி கிடையாது. ஸ்ட்ரைக்கருக்கு வைக்கலாம், நான் ஸ்ட்ரைக்கருக்கு வைக்கலாம். பேட்ஸ்மேன் பேட்டை மட்டும் அடிச்சு நின்னுக்குறாங்க. நீங்க 2 பேரும் மாத்திக்கலாம். நல்லா இருக்கு இது. இதுக்குன்னு ஒரு தனியா பிளேயர் இருந்தாலும் சூப்பரா தான் இருக்கும். ஆமா, இதெல்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் ஏன் தடை பண்ணாங்க? இப்ப நான் பிரச்சனைக்கு வரேன். சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் இங்கிலாந்து. ஓகே. நல்ல டீம். கிரேம் ஸ்மித் கேப்டன்ஸ் இந்த டீம். சரி. இங்கிலாந்து செம்ம ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. இங்கிட்டு நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கிரேம் ஸ்மித் நல்லா அடிக்கிறாரு. நான் ஸ்ட்ரைக்கர்ல நீ சொன்ன மாதிரி எல்லாரும் அவுட் ஆகுறாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம கிரேம் ஸ்மித்துக்கு கால்ல வந்து பிரச்சனை, கிராம்ப் வந்துருது. லெக்ல கிராம்ப் வந்துருது. இப்ப கிரேம் ஸ்மித் போய் கேட்கிறாரு, மிஸ்டர் அம்பையர், எனக்கு வந்து ஒரு பைரனர் வேணும், ஒரு ஏபிடியை கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏபிடி. அப்ப கூட ஏபிடி ஏன் வேற யாரும் கொடுக்க மாட்டீங்க? ஏபிடி கேட்டிருக்காங்க. இங்கிலாந்து என்ன சொல்லிருப்பாங்க? இங்கிலாந்து மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும்ல. பாவம், அவருக்கு இன்ஜுரி கொடுக்கணும். பாவம் இல்லையா, அவர் ஜெயிக்கணும். என்னதான் இருந்தாலும் கொடுத்துருக்கணும். ஆனா இங்கிலாந்து கொடுக்கல. ஏன்? ஆமா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாரு, நீ ஜெயிச்சிட்டனா எப்படி? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாக்கும்போது நீ இன்ஜுரி, நீயே விளையாடு, அவன் ஃப்ரெஷ்ஷா வந்து ஓடிடுவான்ல உனக்கு. அதனால கொடுக்கல. சரி, இப்ப யார் ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிற? யார் ஜெயிச்சிருப்பா? இங்கிலாந்து தானே ஜெயிக்கணும். ஆமா, இங்கிலாந்து 22 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. அப்ப கரெக்ட் தானே. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா பாவமே. ஆனா அம்பையர் டிசிஷன் எடுத்துருக்கணும்ல. நம்ம என்ன எடுத்தாரு அம்பையர் கொடுக்கல. இப்ப அது கான்ட்ரோவர்சியா மாறிடுச்சு. அம்பையர் இங்கிலாந்துக்கு தான் கொடுத்திருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்திருந்தா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்கும். கரெக்ட். இங்கிலாந்து கொடுத்ததால இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு. இப்ப ஐசிசி எதிர்ட்ட போயிருச்சு, ஐசிசி கையில போயிருச்சு. சரி, அவங்க இதை என்ன பண்ண நினைக்கிறாங்க? பேன் பண்ண நினைக்கிறாங்க. ஓகே. இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன், பேன் பண்ணது நல்லதா கெட்டதா? நல்ல கேள்வி. சரி, இன்னும் அந்த கேள்விக்கு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஏபிடி வில்லியர்ஸ், விராட் கோலி, தோனி, ரெய்னா, இந்த மாதிரி நல்ல ஓடுற பிளேஸ், ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் சூப்பரா இருக்கிற பிளேஸ், அவங்களுக்கு வந்து ஒரு கிராம்ப் ஏற்படுது, இன்ஜுரி ஏற்படுது கால்ல. அவங்களுக்கு பைரனர் தேவையா தேவையில்லையா? அவங்களுக்கு பைரனர் தேவையே. ஏன்னா அவங்க தான் சிங்கிளை ஈஸியா மாத்துறாங்க. எப்படின்னா, இப்போ பவர் ஹிட்டிங் பால்னா அடிச்சிருவாங்க. இல்ல அந்த பால் வந்து சிங்கிள் மாத்தனா சிங்கிள் தான் மாத்துவாங்க. சோ அப்ப அவங்களுக்கு பைரனர் தேவை. இப்போ நம்ம கெயில் மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆமா, சிவம் துபே மாதிரி பிளேயர்ஸ். ஆமா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன அடிக்கிற சோன்ல இருந்து அடிக்கிறது, இல்ல டாட் பால். அவங்களுக்கு இன்ஜுரி வந்துருச்சு. அவங்களுக்கு இன்ஜுரி வந்தா என்ன, இன்னும் சூப்பர்ல, இன்னும் சூப்பர். ஆனா அந்த நேரத்துல பைரனர் உள்ள வந்தா, இந்த இடத்துல அவங்களுக்கு இன்ஜுரி வந்துருச்சுன்னா அவங்க ஓட போறது இல்ல. சரி, நின்று அடிப்பாங்க. அப்பனா இன்னும் சூப்பரா கிளியர் பண்ணலாம்ல. இன்னும் கிளியர் பண்ணலாம். இப்போ இன்ஜுரி கன்சர்னை காட்டி பைரனர் உள்ள கூட்டு வந்தா அது வந்து இவங்களுக்கு சாதகமா இல்ல ஆப்போனன்ட்டுக்கு சாதகமா? 2 பேத்துக்குமே சாதகம் இல்ல. எப்படி சொல்றீங்க? இப்போ பேட்ஸ்மேன் சரியா, அவனுக்கு கிராம்ப் வந்துருச்சு, கெயிலுக்கு கிராம்ப் வந்துருச்சு. ஒரு பிளேயர் உள்ள வந்துட்டாரு. ஆனா கெயிலோட எனர்ஜி அப்படியே சேவ் ஆயிரும். சரி, சோ ஈஸியா கிளியர் பண்ணலாம். கெயிலு சிங்கிள் ஓடக்கூடிய ஆளே இல்ல. அப்போ கஷ்டமான பால் வருதுப்பா, அடிக்கவே முடியாது. அதை ஸ்டொக்கு வச்சு பைரனர்னால சிங்கிள் போயிட்டாருன்னா, ஓகே புரியுது. இப்ப எது பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ் மைனஸ். நிறைய பவுலிங் டீமுக்கு மைனஸ், பேட்டிங் டீமுக்கு பிளஸ். இப்ப அதனாலதான் கேக்குறேன், பைரனர் இருந்தாலும் பிரச்சனை, இல்லனாலும் பிரச்சனை. இல்லனா ஏன் பிரச்சனையா? அதான் சொன்னல கோலி. ஆமா, சரி. ரொம்ப டஃபா இருக்கு. இதுக்கு முதல்ல அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க தெரியல. நீ என்ன ஆன்சர் பண்ற? வைக்கணுமா வைக்க கூடாதா? வச்சா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ இவர் தெரியுமா, நேத்தன் லைன்? ஆமா, ஆசஸ் மேட்ச்ல வந்து கால் அடிபட்டுக்கிட்டு தலையை வந்தாரு கடைசி விக்கெட்டுக்காண்டி. ஆமா, எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுனாங்க. ஏன் அவருக்கு கால் அடிபட்டிருக்கு, இருந்தாலும் இறங்கி வந்து ஆட வந்தாரு. அந்த நேரத்துல பைரனர் கொடுத்துருக்கலாம்ல. அவர் வந்து அந்த இடத்துல எதுக்கு வந்தாரு? ஆக்சுவலா ரிட்டையர்ட் ஆட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா அது டெஸ்ட் மேட்ச்ல, டிசைடிங் மேட்ச்.
டெஸ்ட் கடைசி விக்கெட் அந்த நாள ஓட்டணும். ஆமா, பை ரன்னர் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே. இந்த இதுல இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு நம்மளுக்கு. இப்படி வேர்ல்டு கப்புக்கு வந்தேன்னா மேக்ஸ்வெல் 200 ரன் அடிச்சார். ஆப்கானிஸ்தான் போட்டு பொலன்னு பொலந்தாரு. அதை வேற ஞாபகப்படுத்தாங்க. அந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா தோத்துருந்தா இந்தியாட்ட வேர்ல்டு கப் இருக்கும். இப்ப சொல்லு, அதுக்கு பைனர் தேவையா தேவையில்லையா? தேவை இல்லாமலே ஜெயிச்சிட்டாங்க. தேவை இருந்தா இன்னும் ஈஸியா ஜெயிச்சு. தோத்துருந்தா எப்படி தோத்துருப்பாங்க? அவங்க தான் ஓடவே இல்லையே. மேக்ஸ்வெல் தான் ஓடல. மேக்ஸ்வெலுக்கு பை ரன்னர் வச்சு கமின்ஸ் இருந்திருந்தா மேக்ஸ்வெலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரஷர் கம்மியா இருந்திருக்கும்ல. கரெக்ட், புரியுதா? கரெக்ட் வா. இப்படி ஒரு கொஸ்டினா? சரி, இப்போ இவ்வளவு கொஸ்டின் இருக்கு. இப்போ இது மறுபடியும் கொண்டு வரலாமா இல்ல அப்படியே விட்டுறலாமா? இல்லாமலே இப்ப எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட சஜஷன்ல இருந்திருந்தா இன்னும் அதுக்கு வேற தனியா மைண்ட் செட்டை மாத்தணும். அது இல்லாமலே இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இப்படியே போயிட்டுமே. இன்னொன்னு, இப்போ நான் ஒரு ரூல்ஸ் கேள்விப்பட்டேன். ஒரு பேட்ஸ்மேனுக்கு பை ரன்னர் வேணும்னா அதுக்கு முன்னாடி ஆடின பேட்ஸ்மேன் தான் பை ரன்னரா வரணும். கரெக்ட் இருக்கு. அப்போ இப்போ ஒரு வேளை அடுத்த பேட்ஸ்மேன் வர்றாரு, அதுக்கு முந்தின பேட்ஸ்மேன் வந்து ஒரு 100 பால் கிட்ட பிடிச்சிட்டாரு, அவர் தான் இவருக்கு பை ரன்னரா வரணும்னா அந்த பை ரன்னரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அது தப்பு. கவலை தானே. இப்போ இப்படி வாங்கல, செம்ம பிளேயர் சொற்ப ரன்ல அவுட் ஆயிட்டாங்க, ஒரு 5-6 ரன்ல அவுட் ஆயிட்டாங்க. அடுத்து இருக்கிற ஒரு கேல் மாதிரி பிளேயர், சிவஞ்சுபே மாதிரி பிளேயர் இருக்காங்க, அவங்களுக்கு இன்ஜுரி, இவங்க ஃப்ரெஷ்ஷா வந்து ரன் ஓடுனா கரெக்ட் தான். என்ன ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, ஒரு மாதிரி ஏதாச்சும் ஒரு என்னடா ஒரே குழப்பமா இருக்குல்ல. கடைசி கேள்வி, ஸ்ட்ரைக்கருக்கும் ஒரு பை ரன்னர், நான் ஸ்ட்ரைக்கருக்கும் ஒரு பை ரன்னர் இருந்த மேட்ச் எந்த மேட்ச்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்க. எல்லாம் உனக்கு தெரியுமா? இப்படி எல்லாம் நடந்திருக்கா? எப்படி 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பை ரன்னர் மட்டும் ஓடி. எனக்கு ஒரு நான் ஸ்ட்ரைக்கர் பை ரன்னர்ல நின்னா எனக்கு புரியல. ஒரு எப்படி அது எனக்கு தெரியல. யாருன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.